இந்த எஸ்எஸ் பிராண்ட் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுங்கிற ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு ரைஸ் மில்லை கட்டிட்டு எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணல. தனக்கு உறுதுணையாக இருந்த அப்பா பேரை வச்சு நாம் முன்னேறினோம். அதனால வந்து அப்பாவோட பேரை வைக்கல அப்படின்னு சொல்லி போட்டு பொன்னுசாமி கவுண்டரோட அப்பா பேர் வந்து ஸ்ரீ சென்னிமலை கவுண்டர். அதனால ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ், செகண்ட் எழுத்து எஸ். அதனால வந்து எஸ்எஸ்ன்னு ஆரம்பிச்சு அன்னைக்கு தொழில் பண்ணாங்க. நம்ம எஸ்எஸ் பிராண்டை 5 தலைமுறையாக மக்களுக்கு தரத்திலையுமே நம்பிக்கை ஊட்டும் வகையில் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 1965 பி நடராஜன், அதாவது வந்து பொன்னுசாமி கவுண்டனோட மகன், பியூசி முடிச்சுட்டு தான் அப்பாவோட சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பியூசி முடிச்சுட்டு வந்து எங்கள் தாத்தா பொன்னுசாமி கவுண்டரோட சேர்ந்து பண்ணுறாங்க. அப்பா மகன் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்மளுக்குன்னு ஒரு தறி முத்திரை வேணும், அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வந்து கவர்மெண்ட்டில் போய் லீகலாக சட்டப்பூர்வமாக அதை பதிவு பண்ணி எஸ்எஸ் பிராண்டுன்னு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்களது தான் எஸ்எஸ் பிராண்டு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு ஸ்டென்சில் வச்சு தான் அன்றைக்கி வந்து பிராண்ட் அடிக்கிறது. அந்த ஸ்டென்சில் வச்சு அடித்து நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே படிப்படியாக எங்கள் கொடுத்துட்டு இருந்ததுனால வந்து மேலே சேல்ஸ் அதிகமாகலன்னு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த தரத்துக்கு சேல்ஸு எச்சாக எங்கள் அப்பா மில்லு மாடர்னைசேஷன் பண்ணிகிட்டே போனார்.